வவுனியா மாநகர முதல்வர் ஒரு மக்கள், அதாவது ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக ஒரு சேவையை நடத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் எங்களுடைய இந்த அரசியல் கட்டமைப்பு. அந்த வகையில் தேர்தல் மூலம் மக்கள் தங்களுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்து அவர்களுடைய சேவைகளை கடமைகளை அந்த கட்டமைப்பு கூடாக நிறைவேற்றப்படுவதுதான் எங்களுடைய உதாரணமாக எங்களுடைய உள்ளூராட்சி கட்டமைப்பு கூட. இருந்தது மின்சார தடை காரணமாக தற்பொழுது இந்த சபை ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த சமூக கடமையை நீங்கள் பொருட்படுத்தி உங்களது பேச உங்களது பொறுமை என்பவற்றை நீங்கள் கடைபிடித்து கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலமாக காத்திருந்து இந்த சமூகத்துக்கு சேவைக்காக இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு நீங்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே எனது மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு எமது இந்த சபை நடவடிக்கைகளை தற்பொழுது ஆரம்பிப்போம். கௌரவ உறுப்பினர் கூறியிருந்தார், எங்களுடைய நூலகத்தில் ஒரு வாய் பேச முடியாத ஒருவரை கொண்டு நிறுத்தி இருப்பதாக. உண்மையில் அது விவாதிக்க வேண்டிய விடயம் சரி. அவர் கூறியது எங்களுடைய ஊழியர்களை நாங்கள் மதிக்க வேண்டும். இது எங்கள் கடந்த காலங்களில் எங்களுடைய சபைகளில் இவ்வாறானவர்கள் சிறப்பாக தங்களுடைய கடமைகளை செய்திருந்தார்கள். அது அவர்களுடைய மனம் பாதிக்கும் அளவு இந்த தகவல் செல்லக்கூடாது. இந்த நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது. அது ஒரு சிறப்பான வழியிலிருந்து அனைவரும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு புதிதாக வருபவர்கள் இந்த இடத்தை எவ்வாறு பார்வையிடலாம், இது எவ்வாறு எந்தெந்த விடயங்கள் இதற்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நிச்சயமாக வழிகாட்ட வேண்டும். ஆனால் அந்த இடத்தில் ஒரு பேச முடியாத ஒருவரை நிறுத்தியது நிர்வாக ரீதியான பிரச்சனை. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு புதிய கட்டிடத்தை திறந்து நாங்கள் அதற்கு பலர் வருவார்கள் என்று தெரிந்தும் நிர்வாக ரீதியாக ஒரு விடயத்தை தெளிவாக கூற முடியாத ஒருவரை அங்கு நிறுத்தியது நிர்வாக ரீதியான தவறு. ஆகவே தெளிவூட்டுவதற்காகவே நான் இதை கூறியிருந்தேன். எங்களுடைய ஊழியர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் அவர்களை இந்த இடத்தில் இழிவுபடுத்தக்கூடாது என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி. ஆணையாளரிடம் உருவாக்குகிறார். நம்மள்ட்ட இருக்கணும். ஆணையாளர் சொல்றதாக இருந்தா சபைக்கு நாங்கள் குழு நிலைக்கு மாற்ற வேணும். அதை நூலகத்துக்கு வருகின்றவர்களுக்கு தமிழ் தெரியும் இல்லாத ஒருவர் பிரஜாசக்தி என்ற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு முன்னச்சோடையிலே மீறி மின்விளக்கு போட்டதாக நாங்கள் அந்த வட்டார மெம்பராக இருந்தாலும் சரி, அந்த வட்டாரத்திலே பட்டியலாக வந்த மெம்பராக இருந்தாலும் சரி, நாங்கள் அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வோம். அவர்கள் பதிவு போட முடியும், அவர்கள் அந்த இடத்திலே போய் சென்று பார்வையிட முடியும். ஏனென்றால் அது அவர்களுக்குரிய உரிமை. அந்த வட்டார மக்கள் வாக்களித்து இந்த மாநகர சபைக்கு, இந்த உயரிய சபைக்கு அவர்களை அனுப்பியுள்ளார்கள். ஆனால் இந்த மாநகர சபைக்கு, இந்த மாநகர சபை ஆட்சியிலே மாநகர சபை ஊடாக செயல்படுத்தப்படுகின்ற விடயங்களுக்கு இந்த பிரஜாசக்தி என்ற ஆக்கள் உரிமை கோர முடியாது. நேற்று அந்த பதிவை சட்ட நடவடிக்கையை உட்படுத்த முடியும். நான் ஆணையாளருக்கு மற்ற முதல்வருக்கு அதில் ஃபேஸ்புக் பதிவை பிரிண்ட் எடுத்து கொடுக்க தீர்மானித்துள்ளேன். அந்த வட்டார பிரஜாசக்தி தலைவர், அந்த வட்டார உறுப்பினர் உட்பட மாநகர சபையினால் வழங்கப்படும் மீதி விண்முலக எங்களுடைய தலைமையிலே, எங்களுடைய மேற்பார்வையிலே போடப்பட்டதாக அந்த பதிவு வந்திருந்தது. உண்மையிலே மாநகர சபை என்பது, மாநகர உறுப்பினர் என்பது மக்களால் வாக்களிக்கப்பட்டு கௌரவமாக இந்த சபைக்கு அனுப்பப்பட்டவர்கள். பிரஜாசக்தி தலைவர் என்பவர்கள் அந்த கட்சியாலே, அந்த கட்சியின் உறுப்பினர்களாலே அந்த இடத்துக்கு கொண்டு வந்து இவர தலைவர் என்று கூறி வைக்கப்படவில்லை. அவர்களுக்கு இதில் உரிமை கொள்ள முடியாது என்று கூறி இதுக்கு மேல் போனால் இதையும் விட விவாதிக்க வேண்டி வரும். ஆனால் நான் மன வருத்தத்தை பெரும்பாலும் விரும்பவில்லை. அடுத்த கட்டம் இதையும் விட தீவிரமாக வைக்க வேண்டி வரும். பிரஜாசக்தி உறுப்பினர்களுக்கு அந்த கட்சியாக்கள் ஒரு ஆலோசனை வழங்க என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி. எமது இந்த மாநகர சபையில் நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த பாடசாலைகள், அரசு திணைக்களங்களுக்கு பேவர் மைதானத்தை பயன்படுத்துவது பற்றி, அதை பற்றிய ஒரு திருத்தத்தோடு நான் இப்பொழுது வாசிக்கின்றேன். மாநகர சபை பராமரிப்புக்கு உட்பட்ட அந்த மைதானத்தை பாவிக்கிறதுக்கு வெவ்வேறு பாடக கட்டணம் 7000, சுத்திகரிப்பு கட்டணம் 3000, 10,000, உள்ளக விளையாட்டு அரங்கு ஒரு மணித்தியாலத்துக்கு 600 ரூபாயும் என்று சொல்லி தீர்மானித்திருந்தோம். அதில் ஒரு திருத்தம் என்னட்டா, அரச திணைக்களங்கள் மற்றும் பாடசாலைகள் இதுகளுக்கு இலவசமாகவும், ஆனா அந்த
கிரவுண்டை நாங்கள் கொடுக்கக்குள்ள இருக்கிற மாதிரி அவங்க தர வேண்டும் கொண்டும் அது சுத்திகரிக்கப்பட வேண்டிய தேவைகள் இருந்தால் அதை சுத்தப்படுத்துவதற்காக நாங்கள் ஏற்கனவே போட்ட அந்த 3000 ரூபாயை அவங்க வழங்க வேண்டும் என்ற அந்த ஒரு திருத்தத்தோடு இந்த பிரேரணையை நாங்கள் பாஸ் பண்ணுவோம். நன்றி. முதல்வர் கிண்ணம் கிரிக்கெட் மென்பந்து சுற்று போட்டிக்கான பரிசுகளை வழங்குவதற்கும் கழகங்களிடமிருந்து பதிவு கிட்டத்தை வழங்குவதற்கான அனுமதி மாநகர சபையின் ஒழுங்கமைத்து நடத்துவதற்கு ஏற்கனவே பொது சபையினால் அனுமதி வழங்கப்பட்ட முதல்வர் கிண்ணம் கிரிக்கெட் மென்பந்து சுற்று போட்டியில் பங்கு பெற்றி வெற்றியீட்டுகிற கழகங்களுக்கு பின்வருமாறு பரிசுகளை வரையறை செய்து வழங்குவதற்கும் அக்கழகங்களிடமிருந்து பதிவு கட்டணத்தை பின்வருமாறு அறமுறை செய்து கொள்வதற்கும் 11/6/2026 தேதிய விளையாட்டு குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சிபாரிசுக்கு அமைவாக அதற்கமைய சபை அனுமதியை பொறுப்பொருட்டு நிதிக்குழுவினால் சிபாரிசு செய்யப்பட்டு உரிய சபைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. முதலாம் இடத்தை பெறும் கழகத்திற்கு வெற்றி கிண்ணத்திடம் பணப்பரிசு 50,000, இரண்டாம் இடத்தை பெறும் கழகத்திற்கு வெற்றி கிண்ணத்துடன் பணப்பரிசு 30,000, மூன்றாம் இடத்தை பெறும் கழகத்திற்கு வெற்றி கிண்ணத்துடன் ரூபாய் 15,000, ஆட்ட நாயகன் ஒரு விருது, சிறந்த பந்து வீழ்ச்சியாளர் ஒரு விருது, கழகம் ஒன்றுக்கான பதிவு கட்டணம் ரூபாய் 3,000. இதை நடத்துவதற்கு விளையாட்டு குழுவால் தீர்மானிச்சிருக்காங்க. இதற்கான அனுமதியை கண்டு சபைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இதனால் முன்மொழிந்து வழிமொழி வருகிறேன். நன்றி. மாநகர சபை நிர்வாக நிலைக்குட்பட்ட சுற்றுலா தலங்களை காணொளி வடிவில் அதாவது வீடியோ தயாரித்து ஆவணப்படுத்திக் கொள்வதற்கான அனுமதி மாநகர சபையின் நிர்வாக இடப்பரப்பில் உள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை அவற்றின் பின்னணி முக்கியத்துவம் மற்றும் சிறப்பம்சங்களை உள்ளடக்கிய ஸ்கிரிப்ட் மற்றும் ஆவணங்களை எமது தயார் செய்ய வேண்டிய அடிப்படையில் அவற்றை பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் அவற்றை எமது ஸ்கிரிப்ட் அடிப்படையாக கொண்டு உயர்தர ஆவணப்படமாக தயாரித்துக் கொள்ளும் செயல்பாட்டை துறை சார்ந்த நிறுவனமாகிய ஏயும் கன்சல்டன்சி சர்வீஸ் என்ற அடிப்படை என்ற அமைப்பின் ஊடாக செய்து கொள்வதற்கும் அதற்கான மொத்த செலவு தொகையாக ரூபாய் 3,75,000 உரிய வருகை மற்றும் நிதி நிர்வாக நடைமுறைக்குட்பட்டு கொடுப்பனவு செய்வதற்கும் உள்ளூராட்சி உதவியாளர் அவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட 25/6/2026 தேதியிடப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் அதற்கமைவாக சபை அனுமதியை பெறும் பொருட்டு நிதிக்குழுவில் சிபாரிசு செய்யப்பட்டு சபைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இதோட வீடியோ ஸ்கிரிப்ட் பண்றவங்க முக்கியமான ஹெரிட்டேஜ் பிளேசஸ் எல்லாம் இருக்குது. கோட்டை பார்க், எங்களோட ஃபோர்ட் பார்க், மற்ற இது எங்களோட காந்தி பார்க், அப்படியான ஸ்டோரேஜ் அட்ராக்ஷனுக்குரிய இடங்கள் மட்டக்களப்பு நகர இதுகளை பற்றி ஒரு பாராங்களுக்கு அந்த வீடியோ இதை போட்டு காட்டுறது ஒரு ப்ரொபோசல்கிட்ட கேட்டாங்க. இது வந்து இந்த டெக்னிக்கல் எவாலுவேஷன் கமிட்டி தான் வாரம் 10ஆம் தேதி ஸ்ரீலங்கா டூரிசம் டெவலப்மெண்ட் அந்த இவங்க வராங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ளவங்க. அவங்களுக்கு முடியுதோ தெரியல, அவங்களுக்கு எல்லாம் இதைகளெல்லாம் போட்டு காட்டணும். அப்பதான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் அவங்க செய்வாங்க. அப்ப அப்படியான ஒரு இதோட செய்யறது வீடியோ கிளிப்பை செய்யறதுக்கு தான் இந்த இதையும் நாங்கள் எடுக்கிறோம். கிஇசியில இதை போட்டு அப்ரூவ் பண்றவங்க அதை செய்யும். வீடியோ கிளிப்புக்கு வீடியோவுக்கு நாங்கள் அமைக்கிறாங்க இடம் கொடுத்துருக்கோம். அந்த எய்ம் சம்பந்தப்பட்ட இதில் வீடியோ டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட இதில் இதையும் எடுக்கலாம். அது இதையும் அதே உள்ளடக்கம். சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்வதன் நோக்கமாக எங்களை பிள்ளையாடியில் உள்ள அந்த பல வகை சந்தாலயம் அதையும் இதில் உருவாக்கலாம். அது மாதிரி நல்ல விஷயம். அந்த ப்ரொமோஷன் என்னன்னு சொன்னா அந்த 22 ஹாட்ஸ்பாட் வீடியோ போட்டு டெட்லைன் போட்டு அது ஒரு ப்ரொமோஷனல் பிளான் டெவலப்மெண்ட் பிளான் இன்வெஸ்ட்ல பார்க்க அதுவும் வேணும். என்னன்னா இதெல்லாம் பார்க்காம வரணும். உதாரணத்துக்கு போடணும்னா லைட் ஹவுஸ்க்கு போனீங்கன்னா லைட் ஹவுஸ்க்கு அதை டெவலப் பண்ணிட்டு போகணும். என்ன அதுவும் தேவை. ரெண்டும் சேர்ந்து தான் இந்த நீங்க போட்டு காட்டக்கூடாது. அது கவர்மெண்ட் இதை செய்தாங்க. நன்றி நன்றி நன்றி. இதோட முன்மொழிந்து வழிமொழியுமான கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உண்மையிலே அனைவர் வரைந்திருப்போம். உண்மையிலே வவுனியா மாநகர முதல்வர்
ஒரு மக்கள், அதாவது ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக ஒரு சேவையை நடத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் எங்களுடைய இந்த அரசியல் கட்டமைப்பு. அந்த வகையில் தேர்தல் மூலம் மக்கள் தங்களுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்து அவர்களுடைய சேவைகளை கடமைகளை அந்த கட்டமைப்பு கூடாக நிறைவேற்றப்படுவதுதான் எங்களுடைய உதாரணமாக எங்களுடைய உள்ளூராட்சி கட்டமைப்பு கூட. அந்த வகையில் அனைவரும் இதில் சமூக வலைதளங்களை பார்த்திருப்பீர்கள். கடந்த 8 மாத காலமாக வவுனியா மாநகர சபையானது தங்களுடைய அந்த செயற்பாட்டை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நாங்கள் அந்த செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தபடியா, அதாவது வவுனியா மாநகர முதல்வர் அந்த சபைக்கு ஒரு பிரேரணையை கொண்டு வந்து, அதாவது பொதுமக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையை தான் அங்கு கொண்டு வந்திருக்கின்ற வியாபாரிகளுக்கு வீதியில் தடங்கள் ஏற்படுத்தாத வகையிலும் அந்த வியாபாரிகள் தங்களுடைய தொழில்களை சிறப்பாக நடத்தும் நோக்கத்தோடும் மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மக்களின் தேவை கருதி அந்த சபையினூடாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த ஒரு வீதி போக்குவரத்துக்கள் இடைஞ்சல் இல்லாமல் ஒரு செயல்பாடு நடைபெற்றிருந்தது. ஆனால் அங்கு அந்த சபையில் மாநகர சபைக்கு சொந்தம் அல்லாத ஒரு பகுதியை அங்கு வியாபாரத்துக்கு வழங்கியதாக பல பிரச்சனைகள் உருவாகி அது நீதிமன்றம் வரை சென்றிருந்தது. அதனை தொடர்ந்து பல வழக்குகள், அதாவது ஒரு சபை ஒரு தரப்பு ஒரு கட்சி சார்ந்தவர்கள் ஆட்சி அமைப்பாராக இருந்தால் அதில் வேறு சில கட்சி சார்ந்தவர்கள் அந்த சபை நடவடிக்கைகளை மக்கள் நலன்களை கருதாமல் குழப்பம் ஏற்படுத்துவது கடந்த காலங்களிலும் தற்போதும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பிரச்சனைக்கு பிற்பாடு பல வழக்குகள் மேலதிகமாக சோடிக்கப்பட்டு அண்மையில் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய கௌரவ சுமந்திரன் ஐயா அவர்களினால் ஒரு நியாயமாக அந்த வழக்காடப்பட்டு மக்களுக்கான சேவை சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று முதலாவது சபை 8 மாதங்களுக்கு பின் ஒரு சபை கூட்டம் நடந்தது. அதன் பிற்பாடு தற்பொழுது உள்ளூராட்சி உறுப்பினர் கௌரவ சுந்தரலிங்கம் காண்டீவன் அவர்கள் வவுனியா மேயராக தன்னுடைய செயற்பாட்டை சபையை நடைமுறைப்படுத்த முற்பட்ட போது தற்பொழுது ஒரு ஆளுநரால் கெசட் வெளியிடப்பட்டு அவருடைய உறுப்புரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே அவருடைய பிரதி புதல்வருக்கு கூட. உண்மையிலே உள்ளூராட்சி நிறுவனமானது ஜனநாயக ரீதியாக தேர்தல் மூலம் மக்களின் ஆணையோடு ஒரு உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டு அந்த மக்களுக்கான சேவைகளை நடத்துவதற்காகவே இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் இயங்குகின்றது. இவ்வாறு திட்டமிட்ட ரீதியில் ஒரு உறுப்பினரை ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்கள் ஆணையை பெற்ற உறுப்பினரை நாளை எங்களுடைய மாநகர சபையில் அல்லது இன்னும் ஒரு சபைக்கு கூட இந்த தாக்கம் பெறலாம். ஆகவே ஒரு பிரச்சனை, உதாரணமாக எங்களுடைய சபையில் நாங்கள் ஒரு புலியான தீர்மானத்தையோ அல்லது அதற்கு இடையில் ஏதும் சிக்கல்கள் இருந்தால் அது விசாரிக்கப்பட்டு அங்கு ஒரு பிழையான நடைமுறை நாங்கள் அனுமதி செய்யப்பட்டிருந்தால் அது ஆராயப்பட்டு அது மாற்றீடாக புறப்பட வேண்டும். ஆகவே அங்கு பல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மக்களுடைய அந்த மாநகர சபை இயங்குவதன் மூலம் அப்பகுதி மக்களுக்குரிய சேவைகள் பின்தங்க கூடாது என்ற ரீதியில் இந்த ஒரு உறுப்பினருக்காக எங்களுடைய சபையில் நான் இது சரியான முறையில் விசாரிக்கப்பட்ட அந்த சபை இயங்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்வதோடு இனியும் ஒரு உறுப்பினர்களுக்கு அநீதி நடக்கக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் இந்த கண்டனத்தை இந்த சபையில் தெரிவிக்கின்றோம். நன்றி.